வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்குவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 547 ஆம்னி பேருந்துகளை தடையை மீறி இயக்கினால் சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இன்றுடன் இந்த கால அவகாசம் நிறைவடைகிறது. ஏற்கனவே 7 மாதம் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் நீட்டிக்க வாய்ப்பில்லை எனவும் அரசு தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 மாதம் பர்மிட்டை நீட்டிக்குமாறு கோரிக்கை வைத்த ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்குவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கான கால அவகாசம் என்பது இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில்தான் மேலும் 3 மாதம் பர்மிட்டை நீட்டிக்குமாறு ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். குறிப்பாக வெளிமாநில பதிவெண்ணுடன் இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை இதற்கு முன்பாகவே எச்சரிக்கை என்பதும் விடப்பட்டிருந்தன. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே 547 வெளிமாநில பதிவு எண் கொண்ட சுற்றுலா பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதனை பறிமுதல் செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தனர். அந்த வகையில் ஆம்னி பேருந்துகள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் நடுவழியில் இறக்கிவிட முடியாது என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் 1 வார கால அவகாசம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்பது இன்று காலையுடன் நிறைவடைந்த நிலையில் இனிமேல் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த ஆம்னி பேருந்து என்பது பறிமுதல் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து துறையின் மூலமாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் இன்று முதல் இயக்கக்கூடிய அந்த வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்யக்கூடிய பணிகள் நடைபெறும் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். மறுபுறத்தில் மேலும் 3 மாதம் பர்மிட்டை நீட்டிக்க வேண்டும் என்று அனைத்து ஆம்னி உரிமையாளர்கள் சங்கமும் கோரிக்கை வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.